நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அமைதிங்கிற குட்டி கதையை நம்ம இங்கே கேட்கலாம். குரல் வழியில் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் ரசூல் பிவி. நாட்டுல அப்பப்போ ஏதாவது போட்டிகள் நடத்தி வெற்றி அடைஞ்சவங்களுக்கு சன்மானம் அளிக்கிறது அந்த மன்னனோட வழக்கம். ஒரு முறை அமைதினா என்ன என்பது குறித்து ஒரு தத்ரூபமான ஓவியம் வரைஞ்சு தர்றவங்களுக்கு மிகச்சிறந்த பரிசு வழங்கப்படும்னு ஒரு அறிவித்தான் அந்த அரசன். இதையடுத்து நாட்டின் முன்னணி ஓவியர்கள் அமைதியை பிரதிபலிக்கும் வண்ணம் தத்ரூபமான பல ஓவியங்களை வரைந்து அரண்மனைக்கு எடுத்து வந்து வச்சாங்க. மன்னன் ஒவ்வொரு ஓவியமா பார்வையிட்டு கொண்டே வந்தான். அமைதியை ஒவ்வொரு ஓவியரும் ஒரு மாதிரி பிரதிபலித்து இருந்தார்கள். ஒருவர் அழகான ஏரியை வரைந்திருந்தார். ஒரு அழகிய மலையின் அடிவாரத்தில் அந்த ஏரி காணப்பட்டது. மலையின் பிம்பம் ஏரியில் பிரதிபலிக்கிறது. பார்க்கவே ரம்மியமாக இருந்தது. மற்றொருவர் மலர்களை வரைந்திருந்தார். பார்த்தவுடனே பறிக்க தூண்டும் வகையில் அம்மலர்கள் தத்ரூபமாக இருந்தது. இப்படி ஒவ்வொருவரும் அமைதியை தங்களுக்கு தோன்றியவாறு ஓவியத்தில் பிரதிபலித்திருந்தனர். ஒரு ஓவியத்தில் ஒரு மலையின் மீதிருந்த ஆக்ரோஷமாக கொட்டும் நீர்வீழ்ச்சியின் படம் வரையப்பட்டிருந்தது. அது மட்டுமா, இடியுடன் மழை வேறு பொழிந்தது. இது அமைதியே அல்ல. சற்று உற்று பார்க்கும்போது நீர்வீழ்ச்சியின் கீழே இருந்த மரம் ஒன்றில் கூடு கட்டியிருந்த பறவை ஒன்று கூட்டில் தனது குஞ்சுகளுடன் காணப்பட்டது. இந்த ஓவியத்தை வரைந்தது யார் என்று வினவினார் அரசர். சம்பந்தப்பட்ட ஓவியர் எதிரே நிறுத்தப்படுகிறார். இந்த ஓவியம் தத்ரூபமாக பார்க்க அழகாக இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. ஆக்ரோஷத்துடன் கொட்டும் அருவி, இடியுடன் கூடிய மழை, கீழே மரத்தில் தனது கூட்டில் ஒரு பறவை. ஆனால் இதில் அமைதி எங்கே இருக்கிறது? மன்னா, சப்தமும் பிரச்சனையும் போராட்டமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி அல்ல. இவை எல்லாம் இருக்கும் இடத்தின் நடுவே இருந்து கொண்டு எதற்கும் கலக்காமல், எதுவும் தன்னை பாதிக்க விடாமல் பார்த்து கொண்டு உள்ளுக்குள் அமைதியாக இருப்பதே உண்மையான அமைதி. அப்படி பார்க்கும்போது குஞ்சுகளோடு இருக்கும் இந்த பறவையே பரிபூரணமான அமைதியில் இருக்கிறது. சபாஷ் என்றார் மன்னர். அமைதிக்கு ஒரு அற்புதமான விளக்கம். கைத்தட்டிய மன்னன் அந்த ஓவியத்திற்கே முதல் பரிசு கொடுத்தான். அனைத்து சௌகரியங்களும் அமைய பெற்று எந்தவித பிரச்சனையும் இல்லாத ஒரு சூழலில் வாழ்வது அமைதி அல்ல. அது ஒரு வாழ்க்கையும் அல்ல. 1000 துன்பத்திற்கு நடுவே நிச்சயம் ஒரு நாள் விடியும் என்று விடாமுயற்சியுடன் தினசரி உழைத்துக் கொண்டு வருகிறார்களே, அவர்களிடம் இருப்பதுதான் அமைதி. எத்தனையோ தொல்லைகள் யார் தந்தாலும் எனக்கு மான அவமானங்களை விட நான் எட்ட வேண்டிய இலக்கே எனக்கு பெரிது என்று எதையும் பொருட்படுத்தாது போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உள்ளத்தில் உள்ளதுதான் உண்மையான அமைதி. சாத்தியமில்லாத இடத்தில் சாத்தியப்படுவதுதான் அமைதி. என்ன அமைதி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. மற்றும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திப்பது ARR Clicks ரசூல் பிவி.